ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃப்ரெஷ் லீவ்ஸ். இன்னைக்கு முருங்கை சூப்பு, முருங்கை இலையிலேருந்து நம்ம சூப் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல நல்ல பயன் இருக்குது. அதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து முருங்கை இலை. முருங்கை இலையை நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சுருக்கேன். காய வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி நொறுங்கு அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, நான் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணலை, கருப்பு உளுந்து தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 10 மினிட்ஸ், நல்லா 10 to 15 மினிட்ஸ் நான் வறுத்தாலே போடுங்க. உளுத்தம் பருப்பு போட்டுனா அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து மிதமான சூடில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து நல்ல வறுத்து எடுக்கணும். வெறும் தான் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு இனிமேல் தான் அது வந்து பண்ணணும். இதுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா மிளகு ஜீரகம் இவ்வளோ தான் நான் போட போகிறேன். நீங்கள் இந்த உளுத்த பருப்பு பதிலாக வேறு எந்த பருப்பு வேணால் போடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் தோரம் பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் இன்க்ரீஸ் போட போகிறேன். இது கூட இன்னொரு இன்க்ரீஸ் இஞ்சி சுக்கும் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி சுக்கு இது ரெண்டு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் நான் போட போகிறேன். ஸோ இதை அரைச்சிட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். இதெல்லாம் இது மிளகு ஜீரகம் சுக்கை வந்து தனியாக வறுத்துக்கணும். இந்த பூண்டையும் நம்ம வந்து வறுத்துக்கணும். இது எல்லாமே வறுத்துக்க வேண்டியது. இது நாளையும் நான் வறுத்துட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சிட்டு கடைசியாக தான் நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலையும் முருங்கை இலையும் கருவேப்பிலை ப்ளஸ் முருங்கை இலையை நம்ம வந்து அதையும் இது ரெண்டையும் தனியாகவே நம்ம வந்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு எப்படி நம்ம வந்து சூப்பு செய்யுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.